வணக்கம். இன்றைக்கி நம்ம 2, 5, x 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்களின் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் வேல்யூ காண்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா 25x × 12. ஓகேவா? அப்போ இது ABCD அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும். அப்போ என்ன ஆகும்? ஏவும் டியும் மல்டிபிள் பண்ணுமா? அப்போ 2 × 40. ஓகேவா? 2 × 20 40 வருது. அப்போ 5x கண்டுபிடிக்கணும்னா 40/5 வருமா? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்? 5ங்கிறது 40ல் 8 தடவை அடங்குது. அப்போது 8 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் இல்லையா, அதே தான். குறுக்கு பெருக்கல் முறையில் கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாக போயிடும். அதே மாதிரி 7:5 ஆனது x=25க்கு விகித சமம் எனில் எக்ஸின் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இதுவும் சேம் தான். 7 × 25 5 × x அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 7 × 25 அப்படின்னா 175/5 அர்த்தம். ஓகேவா? இப்போது 7 × 25 பெருக்கணும்னா 175. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதை வந்துட்டு 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? 5 175ல் 35 தடவை இருக்குது. ஸோ 35 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்படி தான் வந்துட்டு மேக்ஸில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கண்டுபிடிக்கணும். 2-3 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு அது மெமரிஸ் ஆகும். இது வந்துட்டு விகிதத்தில் குறுக்கு பெருக்கல் முறை. ஓகேங்களா?